கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார், சுக்கிரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார், புதன் துலாத்தில் இருக்கார், சூரியனும் துலாத்தில் இருக்கார், செவ்வாயும் துலாத்தில் இருக்கார். அது தவிர கும்பத்தில் பார்த்தோம்னா சனி வக்கரகதியில் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார், ஆட்சி பெற்று போனதற்கு சமம். ஏன்னா சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது, மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27-10-2025 அப்போ செவ்வாய் அதாவது 18ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு 10 நாளைக்குள்ளே செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார், அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார். பெரிய விசேஷம். சுக்கிரனும் இந்த மாத கடைசி, அதாவது கிட்டத்தட்ட 3-11-2025 இந்த மாதத்தில் 20 நாள் போனதுக்கப்புறம் அவர் மாறுறார், அவர் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் மொத்தமே சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக, ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18-10-2025 அன்றைக்கே தன்தெராஸ்ன்னு சொல்லுவாள், தனத்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திரையோதசி லக்ஷ்மியை குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்கோ, இல்லை துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு, இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணையிலையானால் மிகவும் விசேஷம். அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். இந்த மாதம் தீபாவளி வருது. எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 20ஆம் தேதி தீபாவளி, அதாவது சதுர்தசி தீபாவளி வருது. அதுக்கப்புறம் அமாவாசை, துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது. துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கந்த சஷ்டி, அதாவது 27-10-2025 கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும். அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும், சூரசம்ஹாரமும் வந்துடும். பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம். என்றைக்கு அப்படின்னா 5-11-2025 பௌர்ணமி, ஐப்பசி பௌர்ணமி. என்ன விசேஷம் அப்படின்னா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம்னு சொல்லுவாள். அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம். அதுவும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். சிவன் கோவில் எல்லாமே அன்னாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த மாதம் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும், அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவள் தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் பார்த்தோம்னா, அதாவது ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதுவும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாறார். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாறார். 4ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல போகிறார். பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. ஆட்சி பெற்ற காலமாக கருதப்படுகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 3ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருந்து நீச்ச பங்கம் அடைகிறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாகி சுக்கிரன் ஆட்சி பெற்று போனதாக வைத்து கொண்டால், சூரியன் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால, நீச்சனும் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய மாற்றங்கள் வரும். தொழிலில் பார்த்தாலேனால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையும். வேலையில் ப்ரமோஷன் வரும். இவ்வளவு நாளாக வந்து, அதாவது சனி பகவான் மாறினதுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து மாற்றம் வரும்னு பார்த்துருந்து, இப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது பொதுவாகவே நாங்கள் வந்து மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். எப்போது? 27/10/2025 அன்றைக்கி. இந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் ஜெயம். எதிரிகள் அற்ற நிலை உருவாகும். ஏன்னா எதிரிகள் எல்லாருமே வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சு நிச்சயமாக நிற்கும். பேச்சினால் எல்லாரையும் நீங்கள் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம். வெளிநாடு, வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. அதை தவிர உங்களுக்கு புதிய கௌரவம், அந்தஸ்து எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்களும் வருது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 28/10/2025 30/10/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இதில் புது முயற்சி வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததேயானால் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. அங்கே கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும். சரி, இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுடுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர வந்து கணிதவியல் மேதைகளுக்கு, அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்ஸு, அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.